அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 13/5/2025. பிரதமை திதி நள்ளிரவு 12:36 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் காலை 9:09 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்தயோகம் காலை 9:09 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சனி பகவானுடன் சுக்கிரனும் ராகுவும், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? மருந்து தயாரிக்க, பூச்சிக்கடிக்கு மருந்துண்ண, யோகாசனம் பயில, மூலிகை பறிக்க, நவகிரகங்களை வழிபட, கரும்பு வாழை நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தேவைக்காக சேர்ந்த சொந்தங்களும் தேவைக்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களும் எக்காலத்திலும் உதவாமல் போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சொந்த பந்தங்களில் உண்மையாக இருக்கிறவங்க யாரோ அவங்கள நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோதான் காசு பணம் வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காமல் இறைவன் கொடுக்கறது ஏழைப்பாழைக்கு நம்ம உதவதான், அதே மாதிரி கோவில் குளத்தை நம்ம சீர்படுத்ததான் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சேர்த்த சொத்துக்களில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்காக செலவிடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினமும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. வேலை சுமையெல்லாம் இருந்தது, அதே மாதிரி வீண் செலவுகளும் இருந்தது. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சகதியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உடம்பே கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது, முன்ன மாதிரி இல்லையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லதும் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புது ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது மரியாதை குறைவாக பேசினாலும் கொஞ்சம் விலகி போயிடுறது நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க ஒன்று சொல்ல போய் நாம் ஒன்று சொல்ல வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, சுற்றியிருப்பவர்களை நாம் மாற்றியமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதனை உன்னால் மாற்றியமைக்க முடியும். ஆமாங்க, எல்லா சூழல்லையும் நல்லவங்க அல்லாதவங்க இருப்பாங்கங்க. அதுக்காக நல்லவங்க இருக்கிற சூழலில் மட்டும்தான் நான் இருப்பேன்
அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. இருந்தாலும் நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கிற மாதிரி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் சுற்றி நல்லவர்களை அமைத்து வைத்து கொள்ளக்கூடியதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்துல இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற சந்திரனை நேருக்கு நேராக பார்க்கறதுனால தம்பி தங்கைகள் மூலமாக நல்லது நடக்கும். தங்கைக்கு ஏதாவது திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் இதெல்லாம் இன்றைக்கி பேசலாம். சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் கிடைக்கும். ஆனால் பங்குதாரர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஒரு பக்கம் வேலை சுமை, மற்றொரு பக்கம் மறைமுக எதிர்ப்புகள், இதையெல்லாம் கடந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு தாங்க வர வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனசு குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இருங்கள். மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இருங்கள். நிறைய பேர் குழப்பமாக இருக்கும்போது எதையாவது பேசி சிக்கிப்பாங்க. அதே மாதிரி மனசில் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது சில நேரங்களில் சிலர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சிலர் சிக்கிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மனம் குழம்பி போய் இருக்கும் பொழுதும் மனசில் கஷ்டம் இருக்கும் போதும் தைரியமாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது ரக ஆடை அணிகலன்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி புது வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறந்து போன சில உறவினர்கள் இப்போ தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி நட்பு வட்டமும் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி புது வேலையாட்களும் இன்றைக்கி வேலைக்கு சேருவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் அருமை பெருமெல்லாம் மேலதிகாரிக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குது. இத்தனை வருஷம் நீங்கள் விடாமல் உழைச்சிருக்கீங்க, கடினமாக உழைச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் அதெல்லாம் தெரிய வந்திருக்கு. அதனால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாம் பேசும் வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. சரியாக அவற்றை நாம் தேர்ந்தெடுத்து பேசினால் எந்த இதயத்தையும் திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். ஆமாங்க, எல்லாமே வார்த்தையில் தாங்க இருக்குது. வார்த்தையில் தாங்க வாழ்க்கை அடங்கி கிடக்குது. அதனால தாங்க நீங்கள் கனிவாக பேசுவீங்க, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க, மனசை புண்படுத்தாமல் ஆனால் அதே நேரத்தில் மனசுக்கு ஆறுதல் தரும்படி பேசுவதில் வல்லவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலவீனமாக தான் இருக்கார். நீச்ச கதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குங்க. உறவினர்கள் நண்பருடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தவிர்க்க முடியாது, அவங்களுக்கு வாங்கி தர வேண்டியிருக்கும். சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் மேலே இன்றைக்கி விழுறதுனால எல்லாமே நல்லதாக இருக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசணுங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரலாம். அல்லது குலதெய்வத்தை நினச்சி இன்றைக்கி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களால் சின்ன சின்னதாக உங்களுக்கு கொஞ்சம் சுமைகள் வரும். அதாவது வேலை சுமைகள் வரும். அல்லது அவங்களுக்கு சில உதவிகள் அதிகபட்சமாக செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கஷ்டத்தை நீ நன்றாக கவனித்துப்பார். அதில் ஒரு துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சலை நீ ஆடையாக அணிந்து கொண்டால் வெற்றி உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பிரச்சனைகளை கண்டு பயப்படவே மாட்டீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இறங்குவீங்க. பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அவற்றையெல்லாம் தூசு போல தூக்கி எறிந்து விட்டு வெற்றி நடை போடக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் என்ன ஆகுமோன்னு தெரியலையே, ஏதோ அவர் சொல்லிட்டு போனாரே, அதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குமா, யார் யாரோ நம்மளை பற்றி எதோ பேசிக்கிறாங்களே, நாம் எந்த தப்பும் பண்ணலைன்னாலும் தப்பு பண்ண மாதிரியே பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பணம் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அஷ்டமத்து சனி தொடங்கி நடந்துன்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒளிவு மறைவு இல்லாமல் இருவரும் பேசிக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களாக நண்பர்களாக இருந்தாலும் அந்தரங்க விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு சிலர்லாம் நினச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் போட்டிகளை நினச்சி தான் நீங்கள் கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை சுமை குறையும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உறவினர்கள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. ஆனால்
காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போது தான் அதிகமாக வலிக்கிறது. ஆமாங்க. அதனால தாங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சிலர் உங்ககிட்ட சொன்னால் அவங்கள மறுபடியும் நீங்கள் சேர்த்துப்பீங்க. ஆனால் அப்படி எதுவும் சொல்லாமல் அதெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு தவறு செய்துவிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நெருங்க விடாமல் விலகிச் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்த்தவங்களும் இன்னைக்கு அடங்குவாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள், அதாவது சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிச்சுக்கலாங்க. எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி, கல்லூரி சேர்க்கை, முன்பணம் ஏதாவது செலுத்துறது, இந்த மாதிரி முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். பிள்ளைகள் உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அவங்க எதிர்பார்ப்புகளையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே நடக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள், பழைய நண்பர்களின் சந்திப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா வெற்றி தான். அடுத்தவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம்னா தோல்வி தான். ஆமாங்க. அதனால தாங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே தவிர அடுத்தவங்கள வேறு ஏதாவது பண்ணலாமான்னு ஒருபோதும் யோசிக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தடுத்து எப்படி வெற்றி பெறலாம், அடுத்தது என்ன செய்யலாம்னு எதிர்காலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, மதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதையும் எதிர்பார்க்கலாம். பாசமாகவும் இன்றைய தினத்தில் நடந்துப்பாங்க. சொத்து பத்து வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. 8வது வீட்டில் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எதுவும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே சிரமப்பட்டு கொள்வீங்க. நமக்குன்னு வாங்கினது கொஞ்சம்தான், அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தது தான் அதிகம். அந்த பணம் வந்தாலே அது திருப்பி கொடுத்துட்டாலே நிம்மதியாக இருக்கலாமேங்கிற கணக்கும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமாக பேசி சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சிரமங்கள் எல்லாமே விலகி இன்றைக்கி எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, நேர்மையான வழியில் செல்லுங்கள். ஏனென்றால் அது சுலபமானது. அந்த வழியிலே கூட்ட நெரிசல் இருக்காது.
ஆமாங்க. நீங்கள் எப்பொழுதுமே நேரான பாதை, நேர்மையான பாதையை தான் எப்பொழுதுமே நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த பாதையில் அதிகமானவங்க பயணம் செய்யவே மாட்டாங்க. உங்களை போல நியாயவாதிகள் ஒரு சிலர் தான் அந்த பாதையில் பயணம் செய்வாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு குறுக்கு வழியில் போகாமல், தாமதமானாலும் தரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நேர்வழியை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய நேர்மைவாதிகள், நியாயவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் காலை 9:09 வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:09 பிறகு எல்லாமே நல்ல விதத்தில் முடியும், நடக்குங்க. ஆனால் காலை 9:09 முதல் அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் மேலே விடுறதுனால இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புனிதமான கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. ஆனாலும் வியாபாரத்தில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அவசரப்பட்டு எதையும் செய்து கொண்டிருக்க வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கனவு காண்பவர்கள் தோற்பதில்லை. ஆனால் கனவு மட்டுமே காண்பவர்கள் மட்டும் தோற்று கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, கனவு கண்டோம்னா அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு ராப்பகலாக உழைக்கணுங்க. வெறுமனை கனவு மட்டும் கண்டுக்கிட்டு எனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா நிச்சயமாக முன்னேற முடியாதுங்க. இதையெல்லாம் கருத்தில் வைத்து கொண்டு காண்பது கனவுகளோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அந்த கனவுகளை நனவாக்குவதற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் நாளுக்கு நாள் செலவு அதிகமாகிக்கிட்டே போகுதே, கடனும் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் திகைத்து போய் நின்று கொண்டிருப்பீங்க. இன்றைய தினத்தில் கூட பழைய கடனை பற்றி சின்ன கவலைகள் மனசுக்குள்ளார இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு அடுத்தடுத்து ஆரோக்கிய குறைவு, உடல்நலக் குறைவு, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏதோ ஒரு பாசத்தில் அம்மா ஏதாவது உங்கள் மேலே உரிமையில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவருடைய நட்பை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. ஏன்னா 4ஆம் இடம்தான் நடத்தை ஸ்தானம். அதில் சனி பகவான், ராகு, சுக்கிரன்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இறக்கப்பட்டு எங்கேயாவது ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் நினைக்கும்போது ஒரு சிரிப்பாக இருக்கும். நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை பற்றி என்னென்னமோ பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் பெருசாக வந்துட்டாங்க, நாம் என்னமோ அப்படியே இருக்கமேங்கிற ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம், இருந்தாலும் நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க, சரி நம்ம திருப்திக்கு நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நாம் வேலையை பார்த்துட்டு போகலாம்
அப்படின்னு உங்களை நீங்களே இன்றைக்கி சமாதானப்படுத்தி கொள்வீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் இன்றைக்கி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், செலவு, டென்ஷன் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இயற்கையின் விதி, ஒருவரால் நீ எங்கு கைவிடப்பட்டாயோ அங்கேயே மற்றொருவரால் நீ காப்பாற்றப்படுகிறாய். ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எந்த துறையில் நீங்கள் அடிபட்டீங்களோ அதே துறையில் இறங்கி நீங்கள் பெருசாக முன்னேறி காட்டுவீங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. இப்படிப்பட்ட வைராக்கிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். சில நேரங்களில் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும், ஜுரம் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் பயந்துராதீங்க, ஆரோக்கியத்தில் இனிமேல் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நட்பு வட்டம் பெருசாகும். பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க, சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனிதன் சிரிக்கின்ற நிமிடங்கள் பொய்யாக இருக்கலாம், ஆனால் அவன் அழுகின்ற நிமிடங்கள் நிஜமானவைதான். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அழுகையை வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. 1000 கஷ்டங்கள் உங்களை தேடி வந்தாலும், உங்கள் கூட இருந்தாலும் அதையெல்லாம் உள்ளுக்குள்ளாரையே மறைத்து வைத்து கொண்டு மனதுக்குள்ளேயே அழுது, ஆனால் வெளிப்படையாக சில தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செவ்வாய் தான் இப்போ உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவர் உங்களுக்கு எதிரி கிரகம்தான். ஆனால் அந்த எதிரி கிரகம் எதிர்ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்து கொஞ்சம் வேறு மாதிரி உதாசீனப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டே வரப்போகிறீங்க. பதிலடியும் கொடுத்துட்டுருக்கீங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. அதே மாதிரி அரசு விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக தான் இருந்துருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்துறது அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகி இன்றைக்கி நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சுப செலவுகள் உண்டு.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பணம் கூட சில இடங்களில்தான் தேவைப்படுகிறது. ஆனால் பொறுமையோ பல இடங்களில் தேவைப்படுகிறது. ஆமாங்க, பணம் பதவி அந்தஸ்து இருந்துட்டால் மட்டும் போதாதுங்க. அதை வச்சு மட்டும் நாம் சாதிச்சிட முடியாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுங்க. அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து காய் நகர்த்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. ராசியில் 2 பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு ஏதோ போட்டு பாடாப்படுத்துதேங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கார உணவு, உப்பு அதிகம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இப்போ உங்களுக்கு தினசரி தேவைப்படுது. அதை செய்திங்கன்னா மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இங்கிதமாக பேசுவீங்க. ஆனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் எரிச்சலாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை குரு பகவானும் பார்த்துட்டே இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்க மேற்படிப்பு சம்பந்தமாக இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. முன்பணம் கட்டிடலாமா அப்படிங்கிற யோசனையும் வருங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.